வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். மண் சட்டியில் ஒரு தடவை சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு 150 கிராம் நக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் 300 கிராம் சிக்கன் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இத்தனையும் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருக்கிறேன். 250 கிராம் அதாவது 1/4 கிலோ அளவுக்கு அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் நறுக்கும் போதே ஊற வச்சுட்டேங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். இந்த தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நம்ம பெரிய பெரிய பீஸ் வாங்கும்போது அந்த சிக்கன் நாராக இருக்கும். ஆனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்த மாதிரி தயிரில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சிக்கன் சாஃப்டாகிடும். ஊற வச்ச சிக்கனை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடலாம். சிக்கன் நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. கூடவே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற ஹோம்மேட் கரம் மசாலா 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குதுங்க, பார்க்காதவங்க பாருங்கள். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும் பிரியாணி, அதனால் நீங்கள் காரத்துக்கு உங்கள் அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா அந்த சிக்கனில் பரண்டு கொஞ்சம் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அந்த அடுப்பில் என்னென்னு பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசி வெந்துட்டுருக்குது. அது கேரளா பிரியாணி செய்கிறதுக்காக அது வெந்துட்டுருக்குதுங்க. உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதில் அந்த வீடியோ இருக்குது. இப்போ அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். மீதி 1 டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. மண் சட்டியில் செய்யும்போது ஒரு கூடுதலாக 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா மண் சட்டியில் தண்ணி சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும். இப்போ நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அந்த டம்ளருக்கு தான் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற மல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எப்பவுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி தண்ணி கொதித்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசியில் நான் சுத்தமாக தண்ணி வடிக்கலை, அதனால் கொஞ்சம் அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். சீரக சம்பா அரிசி நீங்கள் ஊற வைக்கும்போதே சாப்பிட்டு பார்த்து ஊற வச்சுக்கோங்க. புது அரிசியா பழைய அரிசியான்னு சொல்லி. பழைய அரிசினா தான் நமக்கு 1க்கு 1.5ங்கிற தண்ணி ரேஷியோ. புது அரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 1.25 டம்ளர் கணக்காக இருக்கும். நான் பழைய அரிசி தான், அதனால தான் வெங்காயம் தக்காளி நறுக்கும் போதே ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த ஊற வச்சிருந்த அரிசியில் இருக்கிற தண்ணியோடைய சேர்த்தாச்சு. இப்போது அரிசி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கும்போது கொஞ்சம் உதிரியாக வரும் உங்களுக்கு அந்த சாப்பாடு. மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த டைமில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் அந்த தேங்காய் எண்ணெய் கூடயே நெய் சேர்த்துக்கோங்க. தனி தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம பிரியாணி பண்ணணும் அப்படின்னா பிரியாணி ஆறி வரும்போது ரொம்பவும் வரன்னு ஆகிடும். அதனால் நெய் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் மேலாப்பில் நெய் விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா பழைய தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் மேலே இந்த மாதிரி வளையம் ஏதாவது வச்சுட்டு மண் சட்டியை எடுத்து வைக்கணுங்க. நம்ம டைரெக்டாக மண் சட்டியை அடுப்பில் நம்ம தம் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா மண் சட்டியில் விரிசல் விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டேன். சாப்பாடு கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணி அப்சர்வ் ஆகி வந்துட்டுருக்கு. அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. மண் சட்டியில் நம்ம இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பாடை கிளறி விடணும். அப்போ தான் அடியில் உள்ள சாப்பாடு மேலே இப்படி வர்ற மாதிரியும் மேலே உள்ளது
அடியில் வர மாதிரி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா தான் ஒன்று போல் வெந்து வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பருக்க பருக்கையாக இருக்கும், அடியில் நல்லா குழஞ்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி தான் மண் சட்டியில் நம்ம தம் போடணும். ரொம்ப ஈஸி செய்கிறது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒன்று போல் இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 10 நிமிஷம் தம் போட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் மண் சட்டியை. இப்போ நான் கிளறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் மண் சட்டியில் நேரம் ஆக ஆக அந்த ஈரம் உறிஞ்சிட்டு இன்னுமே உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணும்போதே ரொம்பவும் ட்ரையாக நீங்கள் ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னா நேரம் ஆகும்போது மண் சட்டி அவ்வளோ ஈரத்தையும் உறிஞ்சிட்டு மேலே வந்து அந்த வரன்னு ஆயிரும் பிரியாணி. அதனால் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே கரெக்டாக நமக்கு அந்த டைம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் தம் போடணும். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் தம் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி சமன் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் எந்த அளவுக்கு பூ போல் வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் வச்சு கிள்ளி பார்க்குறேன். அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்து பூ மாதிரி வந்திருக்கு. பிரியாணி நல்லா மணமாக இருக்குதுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.